எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்களோட வேலன் ஆன்மீக ஜோதிடம் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம நவக்கிரகங்களோட வரலாறு பார்த்துட்ருக்கோம். சூரிய பகவானோட வரலாறு நம்ம பார்த்தாச்சு. சந்திர பகவானோட வரலாறு பார்த்தாச்சு. இன்றைக்கி செவ்வாய் பகவானோட வரலாறு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த செவ்வாய் வீரபத்திரரோட ஒரு பிறவிதான் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது ஒரு புராண கதை இருக்குது. அது என்னன்னு பார்த்தா, பிரம்மதேவரால் நேரடியாக படைக்கப்பட்ட தட்ச பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவர் தீவிர மகாவிஷ்ணுவோட பக்தர். சிவபெருமான் அப்படின்னாலே அவருக்கு பிடிக்காது. அப்போது அவரோட மூத்த மகள்னு சொல்லக்கூடிய தட்சாயினி. அப்போ அந்த தட்சாயினி சிவபெருமான் மேலே காதல் கொண்டு அப்பாவை எதிர்த்து, அதாவது தட்ச பிரஜாபதியை எதிர்த்து சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ சிவபெருமானை கல்யாணம் பண்ணும் பொழுது தட்ச பிரஜாபதி தன்னோட மகளையும் மருமகனான சிவபெருமானையும் 2 பேரையுமே ஒதுக்கி வச்சிடறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தட்ச பிரஜாபதி ஒரு யாகம் நடத்த முடிவு பண்ணுறாரு. அப்போ அந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்கு தேவலோகத்தில் தேவ பெண்கள், இந்திர லோகத்தில் இருக்கக்கூடிய தேவமார்கள் அத்தனை பேரையும் தன்னோட யாகத்தில் கலந்துக்கும்படி அழைப்பு கொடுக்குறாரு. அப்போது சிவபெருமானுக்கும், அதாவது தட்ச பிரஜாபதியோட மகளான தட்சாயினிக்கும் அழைப்பு போகலை. அப்போ எல்லா தேவர்களும், எல்லா தேவலோக பெண்களும், இந்திரங்களும் அந்த யாகத்துக்கு போகிறத பார்த்த சிவபெருமானோட மனைவியான தட்ச பிரஜாபதியோட மகள் தட்சாயினி அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் சிவபெருமான் கிட்ட நம்மளும் போகலாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, சிவபெருமான் வேண்டாம், உனக்கு அங்கே போனால் மதிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே தட்சாயினி அப்பா மேலே கொண்ட பாசத்தால் தட்ச பிரஜாபதி நடத்தக்கூடிய யாகத்தில் சிவபெருமானோட பேச்சை மீறி கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கும் பொழுது தட்ச பிரஜாபதி தன்னோட மகளான தட்சாயினிக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்கல, எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கல. அவமரியாதை தான் தட்சாயினிக்கு கிடைக்கப்பெறுது. அப்படிப்பட்ட கோவப்பட்ட தட்சாயினி பார்த்தீங்கன்னா அப்பாவோட யாகமான அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாங்க. சாபம் விட்டுட்டு சிவபெருமான் கிட்ட போயிடுறாங்க. அப்போ சிவபெருமான், என்னோட பேச்சை மீறி நீ யாகத்தில் கலந்துக்கிட்டே, அதனால் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. உடனே தட்சாயினிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு பெரிய சண்டை வருது, வாக்குவாதம் வருது. அது முற்றி போய் சிவபெருமான் பயங்கர கோவப்பட்டு தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து தன்னோட மனைவியான தட்சாயினியை எரிச்சிட்றாங்க. அப்படி எரிச்ச உடனே சுயநினைவுக்கு அதாவது கோபமெல்லாம் குறைஞ்சு பார்த்தா தன்னோட மனைவியை தானே எரிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அந்த கவலையில் ஒரு தாண்டவம் ஆடுறாங்க. அந்த தாண்டவத்திலேருந்து வரக்கூடிய வியர்வை துளி பூமியில் பட்டு உருவாகிறவர் தான் வீரபத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்கிர கடவுள். அந்த வீரபத்திரர்கிட்ட சிவபெருமான் ஒரு கட்டளை ஏறாரு, அந்த யாகத்தை போய் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை ஏறாரு. அதே மாதிரி சிவபெருமானோட வார்த்தை கட்டுப்பட்ட வீரபத்திரரும் அந்த தட்ச பிரஜாபதி நடத்தக்கூடிய யாகத்தை முற்றிலுமாக அழிச்சிடறாரு. அந்த வீரபத்திரரோட அடுத்த பிறவி தான் செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய அங்காரகன். அந்த செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டால் பிரம்ம தேவரால் உலகத்தை விரிவுபடுத்த, அதாவது படைப்பு தொழிலை மேம்படுத்த தன்னோட சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சக்தியால் படைக்கிறாங்க. அப்படி சப்த ரிஷிகளில் ஒருத்தர் தான் வசிஷ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி. அந்த வசிஷ்டரோட பையன்தான் பரத்வாஜ மகரிஷி. அப்போது அந்த வசிஷ்டரோட கலைகள் எல்லாமே பரத்வாஜ மகரிஷிக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க. உடனே அந்த பரத்வாஜ மகரிஷியும் தான் கற்ற கலைகளை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நதிக்கரையில் ஒரு பாடசாலையை அமைச்சு அங்கு வரும் சீடர்களுக்கு இவர் குருவாக இருந்து தன்னோட எல்லா கலையையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே, நாட்கள் கடந்து போகுது. அப்போ அந்த பாடசாலையிலேருந்து நர்மதை நதிக்கரைக்கு எல்லா நாளும் காலையில் சென்று நீராடிட்டு வர்றதை வழக்கமாக கொண்டிருக்கிறாரு அந்த பரத்வாஜ மகரிஷி. அப்போது ஒரு நாள் அப்படி நீராடிட்டு வரும்பொழுது, நர்மதை நதிக்கரையிலேருந்து நீராடிட்டு மேலே வரும் பொழுது அப்சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவலோக பெண்கள் அந்த இடத்துல நீராடிட்டு இருக்கிறாங்க. அதில் திலோத்தமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், அதாவது அவங்க ஒரு அப்சரஸ். அந்த பெண் மேலே இவர் ஆசைப்பட்டு, அதாவது பரத்வாஜ மகரிஷி ஆசைப்பட்டு 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அப்படி சேரும் பொழுது உருவாகிற குழந்தை தான் அந்த செவ்வாய். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய தன்னோட லோகத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திலோத்தமை தன்னோட லோகத்துக்கு கிளம்பிடுறாங்க, தனியாக போயிடுறாங்க. அப்போது பரத்வாஜ மகரிஷியும் அந்த குழந்தைய தன்னோட ஆசிரமத்துக்கு எடுத்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பூமியிலேயே அதே இடத்துல விட்டுட்டு இவரும் கிளம்பி போயிடுறாரு. அப்போ அந்த குழந்தை வெயிலையும் மழையிலையும் பசியிலையும் தாகத்திலையும் தூக்கத்திலையும் அழுக ஆரம்பிக்குது. அப்போ அதை பொறுக்க முடியாத பூமாதேவி தோன்றி அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. 5 வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க. அப்போ 5 வயசுக்கு மேலே அந்த பூமாதேவி அந்த குழந்தையை கூட்டிகிட்டு பரத்வாஜ மகரிஷியோட பாடசாலைக்கு போகிறாங்க. அப்போ பரத்வாஜ மகரிஷியோட பாடசாலைக்கு போகும்போது அந்த
பாடசாலையில் இருக்கக்கூடிய பரத்வாஜ மகரிஷி கிட்ட பூமாதேவி சொல்கிறாங்க, இது வந்து உங்களோட குழந்தை, இதை நீங்கள் தான் வளர்த்தணும், நீங்கள் பண்ண தப்பு தான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமாக அந்த குழந்தைய நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய முழுசாக வளர்க்குறாங்க. தாம் பெற்ற கலைகள் தாம் கற்ற கலைகள் அத்தனையும் அந்த குழந்தைகிட்ட உபதேசிக்கிறாங்க. அப்படி உபதேசிக்கும் பொழுது எல்லாமே அந்த செவ்வாய் பகவானும் கற்று முடிச்சிடறாரு. அப்படி கற்றுக்க முடிக்கும் பொழுது மேற்கொண்டு அறிவு ஞானம் வளர முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நோக்கி தவம் இருக்க சொல்கிறாரு அந்த பரத்வாஜ மகரிஷி தன் மகனாகிய செவ்வாய் பகவான் கிட்ட. அப்போ உடனே அந்த செவ்வாய் பகவானும் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு. அந்த தவத்தில் மெச்சி போன விநாயகப் பெருமான் தோன்றி செவ்வாய் பகவானுக்கு மேஷத்தையும் விருச்சகத்தையும் கொடுத்து நவக்கிரகத்தில் ஒன்றான கடவுளாக உருவாக்கி தன்னோட தம்பியான முருகனையும் அந்த செவ்வாய்க்கு அதிதேவதையாக மாற்றி வரம் கொடுத்துட்றாரு. அப்போது அந்த வரத்தில் உருவானவர் தான் செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நவக்கிரகங்களில் ஒன்றான தெய்வம். ஓகே, இப்போது அங்காரகன் அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா அதே அந்தகன் அப்படிங்கக்கூடிய அரக்கன் வந்து தேவர்களுக்கும் மக்களிடத்தையும் பெரிய நெருக்கடிகள் பெரிய தொந்தரவுகள் எல்லாரையும் அழிக்கிறது அந்த மாதிரி ஒரு செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு அரக்கன். அப்போது அந்த அந்தகன் அரக்கன் வந்து சிவபெருமான் கிட்ட நேரடியாக வரத்தை வாங்கியிருக்காரு. என்ன வரம்னா, தான் உடம்புலேருந்து வெளியில் வர்ற ரத்தம் ஒவ்வொரு சொட்டும் பூமியில் விழுகும் பொழுது அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தில் இருந்தும் தன்னை போல ஒரு அரக்கன் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை வாங்கிறாரு. சிவபெருமானு அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. இப்போது அந்த வரத்தை வாங்கின அந்தகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கன் வந்து தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மக்கள் எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போது சிவபெருமானும் எல்லா தேவர்களும் சிவபெருமான் கிட்ட போக சிவபெருமானும் யோசித்து நம்ம தான் அந்த வரத்தை கொடுத்தோம், அவர் ரத்தத்தை கீழே சிந்துனா அந்த ரத்தத்தால் பல அரக்கன் வந்து உருவாவாங்க, இதுக்கு என்ன வழின்னு பார்த்தா ஏற்கனவே வியர்வை துளியில் உருவான வீரபத்திரர் தான் செவ்வாய் பகவானாக இருக்கார். அப்போ அந்த செவ்வாய் பகவானை வர சொல்கிறாரு. அவரும் அதாவது சிவபெருமானோட கட்டளைக்கு இணங்க அங்கே போயிடுறாரு. அங்கே போன உடனே இந்த மாதிரி சொல்கிறாரு. சொல்லும் பொழுது அந்த அந்தகனை பற்றி விஷயங்களை எடுத்து சொல்ல அவனை அதாவது அந்தகனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் செவ்வாய் பகவான் கிட்ட சொல்ல அந்த செவ்வாய் பகவானும் வியர்வை துளிகளாக பூமியில் இறங்கி அந்த அந்தகனோட ரத்தம் பூமியில் விழாதவாறு அந்த வியர்வை துளிகள் தாங்கி நிற்கிது. அப்போ சிவபெருமான் அந்த நேரத்தில் அந்தகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கனை வந்து அழிச்சிட்றாரு. அப்படி அழிச்சு முடிச்ச உடனே அந்தகனையை அழித்த செவ்வாய் ரத்தத்தை வாங்குறவர் அப்படிங்கிறதுக்காக இரத்தக்காரகன் அங்காரகன் அப்படிங்கிற பேரோட இன்னைக்கு நவக்கிரகத்தில் ஒன்றாக மனுஷங்களுக்கு அதாவது மானிட கர்மாக்களுக்கு நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் அவங்கவுங்க ஜாதகத்தை கேட்க கொடுத்துட்ருக்கிறாரு. இதை தாண்டி பெண்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணாகிய திலோத்தமைக்கு பிறந்த குழந்தையான செவ்வாயை அப்படியே விட்டுட்டு தான் மட்டும் தனியாக தேவலோகம் போயிட்டாங்க அந்த பெண். அதனால் பெண்கள் மேலே ஒரு தீராத ஒரு பகை அப்படிங்கிற மாதிரி பெண்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கொடுக்குது செவ்வாய் தோஷத்தை. பொதுவாக செவ்வாய் தோஷம் இருக்கிற பெண்கள் காதல் தோல்வி, கணவனை இழந்த பெண்கள், குடும்ப வாழ்க்கை சரிவராத பெண்கள், விபத்தில் அடிபட்டு கை கால் உடல் ஊனமுற்ற பெண்கள், பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து கணவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னா அந்த பெண் படக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாமே செவ்வாய் பகவானோட வரக்கூடிய ஒரு பெரிய பலன்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஓகே, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி அடுத்த நவக்கிரகத்தோட வரலாறையும் நம்ம பார்க்கலாம். நன்றி.